மகனே, மகளே, இப்போது நீ இந்த வார்த்தைகளை படிக்கிறாய் என்றால் அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நீ என்னை தேடியாய், நீ அமைதியாக அழுதாய், நீ யாரிடமும் சொல்ல முடியாததை உன் இதயத்தில் வைத்துக்கொண்டு என்னை நோக்கி பார்த்தாய். அந்த இரவுகள் எனக்கு தெரியும், எப்போது பதில் வரும் என்று கேட்ட அந்த நேரங்கள். நீ உன் கண்ணீரை மறைத்தாய், ஆனால் நான் அதை மறக்கவில்லை. ஒவ்வொரு கண்ணீரும் என் முன்னிலையில் பேசுகிறது. நான் உன் குரலை கேட்டேன், நீ மெதுவாக சொன்ன ஜெபத்தையும் கேட்டேன், நீ சொல்லாமல் இருந்த வலியையும் புரிந்து கொண்டேன். இப்போது கேள், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நான் அமைதியாக இல்லை, நான் தாமதிக்கவில்லை, நான் செயல்படுகிறேன். நீ நினைத்தாய், இது ஏன் இவ்வளவு நேரம் ஆகிறது என்று. ஆனால் என் பிள்ளையே, என் நேரம் வேறுபட்டது. அது தாமதமல்ல, அது துல்லியம். நீ காத்திருக்கும் அந்த நேரத்தில் கூட நான் உன் வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நீ பார்க்காத இடங்களில் நான் கதவுகளைத் திறக்கிறேன், நீ நினைக்காத வழிகளில் நான் தீர்வுகளை தயார் செய்கிறேன். நீ இப்போது குழப்பமாக இருக்கலாம், ஆனால் நான் குழப்பமில்லை. நான் எல்லாவற்றையும் அறிந்தவன், உன் எதிர்காலத்தையும் பார்த்தவன். நீ இன்று அழுகிறாய், ஆனால் நான் நாளைய சிரிப்பை ஏற்கனவே பார்த்துவிட்டேன். நீ நினைக்கிறாய், என் ஜெபம் வீணாகிவிட்டதா என்று. இல்லை, ஒரு ஜெபமும் வீணாகாது. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தில் பதிந்திருக்கிறது. நீ அழைத்த ஒவ்வொரு நேரமும் நான் அருகில் இருந்தேன். நீ உணரவில்லை என்றால் கூட நான் உன்னை விட்டுவிடவில்லை. நான் உன் அருகில் இருந்தேன். நீ உடைந்து போகாமல் காத்தேன். நீ விழுந்திருக்கலாம், ஆனால் நீ உடைந்து விடவில்லை. ஏன் தெரியுமா? நான் உன்னை தாங்கினேன். இப்போது நான் உனக்கு சொல்கிறேன், நீ காத்திருப்பது வீண் அல்ல. உன் பதில் வருகிறது. அது உன்னை ஆச்சரியப்படுத்தும். நீ எதிர்பார்த்ததை விட நான் அதிகமாக தருவேன். நீ கேட்டதை விட நான் சிறந்ததை தருவேன். ஆனால் முதலில் நீ என்னை நம்ப வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் நீ அமைதியை அனுபவிக்க முடியாது. நீ விடாமல் பிடி. நீ சோர்ந்து போகாதே. நீ சொன்னாய், எனக்கு இனி சக்தி இல்லை என்று. ஆனால் கேள், நான் உன் பலம். நீ பலவீனமாக இருக்கும்போது நான் உன்னுள் செயல்படுகிறேன். நீ முடிந்தது என்று நினைக்கும் இடத்தில் நான் ஆரம்பிக்கிறேன். நீ கதவு மூடப்பட்டது என்று நினைத்தாய், ஆனால் நான் இன்னொரு கதவை திறந்துவிட்டேன். நீ இழந்ததை நினைத்து அழுகிறாய், ஆனால் நான் உனக்கு புதியதை கொடுக்க தயாராக இருக்கிறேன். நீ பயப்படுகிறாய், என்ன ஆகும் என்று. ஆனால் நான் சொல்கிறேன், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ தனியாக இல்லை. நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய். உன் வாழ்க்கை என் கைகளில் இருக்கிறது. நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன். நீ சோர்ந்தாலும் நான் உன்னை தாங்குவேன். நீ அழுதாலும் நான் உன்னை ஆற்றுவேன். இப்போது உன் இதயத்தில் கேள், அமைதி மெதுவாக வருகிறதா? அது நான் உன் உள்ளத்தில் பேசுகிறேன். நீ பயப்பட வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம். நீ என்னை நம்பு. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நான் உன் வாழ்க்கையில் செயல்படுகிறேன். நீ விரைவில் பார்க்கப் போகிறாய். நான் செய்த அற்புதங்களை நீ சொல்லப் போகிறாய். இது எப்படி நடந்தது என்று. அப்போது நீ நினைவில் கொள், நான் தான் செய்தேன். நான் உன் தேவன். நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் பதில் வருகிறது. காத்திரு. நம்பு, நான் செய்கிறேன்.